ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குடும்பத்தில் சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு அரவணைப்பு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் சார்ந்து இருக்கும். அதில் எல்லாருடைய பங்கு இருக்கும். அது எல்லாருமே ஸ்மூத்தாக போயிடும் எல்லார் குடும்பமும். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு வார்த்தையில் இக்கட்டான சூழ்நிலை, ஒரு குடும்பத்தில் இக்கட்டான சூழ்நிலை என்பது என்ன? ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சண்டை, ஒரு வார்த்தை போர், ஒரு அப்பா மகனுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனை, அப்பா மகளுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனை, அம்மா மகனுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனை, ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனை. எல்லார் குடும்பத்திலையும் பிரச்சனை என்பது அத்தியாய ஒன்று. ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருவது என்பது இயல்பு. ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த வார்த்தையை பொறுத்து தான் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்பது, ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் என்பது அமையும். இப்போ எல்லாருக்குமே கிரிக்கெட் பிடிக்கும் தானே? இப்போ ரீசெண்டாக நடந்த 20 ஓவர் மேட்ச்சில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 2 பேரும் விளையாண்டாங்க. 2 டீமே சரியான டீம். அதுபோல தான் ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒரு கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கும், அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும், அவ்வளோ ஒரு பந்தம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு சொல்லு அந்த குடும்பத்தை அப்படியே புரட்டி போட்டுரும். இடி மாதிரி வந்து, அதாவது சுனாமி மாதிரி அப்படியே அந்த குடும்பம் சின்ன பின்னமாக ஆயிடும். இப்போ நம்ம மேட்ச்சுக்கு வருவோம். இப்போ இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா எல்லா துறையிலுமே நல்லா விளையாண்டாங்க, நல்லா ஃபைனல் வந்தாங்க. ஆனால் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சு ஏதோ ஒரு சின்ன தவறு பண்ணாங்க. அந்த சின்ன தவறை தான் இந்தியன் டீமு ரோஹித் சர்மா கரெக்டாக பிளான் பண்ணி, கரெக்டாக அந்தந்த ஓவருக்கு கரெக்டாக செட் பண்ணி கரெக்டாக மேட்சை ஜெயிக்க வச்சாங்க. நெருக்கடியான நேரங்களில் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு பதட்டம் வந்துருச்சு. அந்த பயமும் பதட்டமும் ஒரு அவங்களுடைய கோப்பை கனவை நிராகரித்து விட்டது. ஆனால் இந்தியன் டீமுக்கு அந்த ஒரு அவங்களுடைய சின்ன சின்ன மைனஸு இவர்களுக்கு ஒரு 2020 கப்பு வாங்கக்கூடிய ஒரு பெரிய மதிப்பு கிடைச்சது. அதுபோலத்தான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் சரி, ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு அமைதியான சூழல்ல அமைதியாக கரெக்டான முடிவு பண்ணுங்க, நல்ல டெசிஷன் எடுங்க. குடும்பத்தினுடைய வாழ்க்கை அந்த ஒரு வார்த்தையிலையும் அந்த ஒரு நிமிடத்திலையும் தான் இருக்கும். இதில் நிறைய சொல்லணும் அப்படின்னா, ஒரு இக்கட்டான நிலைமை, அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம அமைதியாக இருந்தோம் அப்படின்னாலே போதும். நம்ம வார்த்தைகளை ஈஸியாக விட்டுருவோம். ஏன்னா வார்த்தைகள் எல்லாருக்கும் ஈஸியாக கிடைச்சிருது, அதனால வார்த்தைகளை விட்டுறோம். ஆனால் எதிர்கரையில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதனுடைய வழி என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அது எப்போவுமே நீங்கள் ஒரு வடுவாக போயிடும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் சரி, குடும்பத்தில் பிரச்சனை வருவது என்பது இயல்பு. அந்த பிரச்சனையை நீங்கள் எந்த மாதிரி சமாளிக்கிறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். சரியான விதத்தில், சரியான நேரத்தில், நல்ல சிந்தனையோட அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் குறைஞ்சிரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதனுடைய விளைவு வேறு மாதிரி போயிடும். நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு பயம், பதட்டம் எல்லாம் உருவாச்சு அப்படின்னா நம்மளை மீறி, எல்லை மீறி, சுனாமி மாதிரி எல்லாம் அப்படியே நம்ம குடும்பம் சின்ன பின்னமாக ஆயிடும். ஸோ ஒரு குடும்பத்தில் எதிர்பாராத விதமாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க. கூடுமான வரைக்கும் அமைதியாக இருங்க. அதுவே நமது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மிக உதவிகரமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.